வணக்கம். எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. கரூர் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி அமைப்பது தொடர்பாக அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது செந்தில் பாலாஜி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் அரசு கல்லூரி மருத்துவமனை அமைக்க அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் தம்பிதுரை ஆகியோர் தடையாக இருப்பதாக அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தார். கரூர் மாவட்டம் வாங்கலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த பிரச்சினைக்காக வரும் 28ஆம் தேதி கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக உண்ணாவிரதம் இருக்கப் போவதாகவும் தெரிவித்தார். கடந்த 8 ஆண்டுகளாக கரூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள தம்பிதுரை தொகுதிக்கு எந்த நலத்திட்டங்களும் செய்யவில்லை என செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டினார். எந்தவித அரசாணையும் இல்லாமல் குப்புச்சிப்பாளையம் பகுதியில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரி திட்டத்தை விஜயபாஸ்கரும் தம்பிதுரையும் மாற்ற முயல்வதாகவும் செந்தில் பாலாஜி குறை கூறினார். டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கையெழுத்திட்டு வழங்கிய அரசாணை 352 வாங்கல் குப்புச்சிபாளையம் ஊராட்சி பட்டா எண் 24-23 மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு மக்களவை துணைத் தலைவர் அவர்களும் அன்பு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களும் தடங்களாக இருக்கின்றார்கள். இந்த தடையை மீட்டு இந்த இடத்திலே கல்லூரி வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. மத்திய அரசின் விதிகள் உள்ளதால் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவளிக்க முடியாத நிலை உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் கிராமப்புறங்களில் காலியாக உள்ள நூலக பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று 362 நூலகங்கள் சிறந்த நூலகங்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் விதிகள் உள்ளதால் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாளை மறுநாள் நடைபெறும் போராட்டத்திற்கு தமிழக அரசு ஆதரவு அளிக்க முடியாத நிலை உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக அரசு ஆதரவு வழங்கணும், கடையெடுப்பு போராட்டத்துன்னு சொல்லி எல்லாமே கேட்குறாங்க. விவசாயிகள் பொது பிரச்சனையாக இருக்கிறதுனால எல்லாமே ஆதரவு தரணும்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன? தமிழக அரசை பொறுத்தவரையிலும் மத்திய அரசுடைய விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும். எந்த போராட்டங்களாக இருந்தாலும் அந்த போராட்டங்களிலே ஆட்சியில் இருக்கின்றவர்கள் கலந்து கொள்ள இயலாது. அதுதான் விதிமுறைகள். அந்த விதிமுறையின் அடிப்படையை இந்த அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்தில் வணிகர் சங்கங்களின் பேரவை பங்கேற்க உள்ளதாக அதன் தலைவர் வெள்ளையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 65 லட்சம் கடைகள் அடைக்கப்படும் என்றும் கோயம்பேட்டில் வணிக வளாகங்கள் இயங்காது என்றும் தெரிவித்தார். மேலும் அன்றைய தினம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆயிரக்கணக்கான வணிகர்கள் பங்கேற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் வெள்ளையன் கூறினார். அரசியல் நல்ல நிலைக்காக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்த வெள்ளையன் வணிகர் சங்கங்களின் பேரவை அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு என்றும் கூறினார். விவசாயிகளின் நலன் காக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை 25ஆம் தேதி பொது வேலை நிறுத்தத்தில் பங்கேற்று அன்று கடையடைப்பு செய்ய முடிவெடுத்திருக்கிறோம். விவசாயிகளை பாதுகாக்க தேவை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மட்டுமே என்றும் முழு அடைப்பு போராட்டத்தில் பாமக பங்கேற்காது என்றும் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை செயல்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காததுடன் மீத்தேன் திட்டத்திற்கு அனுமதி அளித்தது போன்ற விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் திமுக ஈடுபட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்த திமுகவுக்கு என்ன தகுதி உள்ளது என்றும் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக தேர்ந்தெடுத்துள்ள போராட்ட வடிவம் பொதுமக்களுக்கு பயனளிப்பதை விட பாதிப்பையை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகளுக்காக மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இவ்வகை போராட்டத்தில் பாமக பங்கேற்காது என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் தமிழக விவசாயிகளின் போராட்டத்தை ஒரு சிலர் அரசியலாக்க முயற்சிப்பதை தவிர்க்க வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹைட்ரோ கார்பன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பொதுமக்கள் எதிர்க்கும் நிலையில் அவற்றை திணிக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இவற்றை மத்திய அரசு ரத்து செய்ய தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். டெல்லியில் தமிழக விவசாயிகளின் போராட்டத்தை ஒரு சிலர் அரசியலாக்க முயற்சிக்கின்றனர் என்றும் அதனை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு ஆதரவாக அனைத்து கட்சி வேலைநிறுத்தம் நியாயமான ஒன்று எனவும் ஆனால் போராட்டத்திற்கு முன்னதாக விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் ஒரு உறுதியான உத்தரவாதத்துடன் தங்களுடைய 40 நாள் போராட்டத்தை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்பட வேண்டும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால்
தயவு கூர்ந்து விவசாயிகள் பிரச்சனையை அரசியலாக்க முயற்சிக்க வேண்டாம் என்று நான் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகளை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இணையதளங்களில் திரைப்படங்கள் வெளியாவதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் விஷால் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடிகர் விஷால், கமல், கார்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விஷால், இணையதளங்களில் திரைப்படங்கள் வெளியாவதை தடுக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் குறைந்த பட்ஜெட் படங்கள் அதிகம் எடுப்பதால் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டும் என விஷால் கோரிக்கை விடுத்தார். மேலும் வரும் 25ஆம் தேதி விவசாயிகளுக்கு ஆதரவாக படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும் போராட்டத்தில் தனிப்பட்ட முறையில் பங்கேற்க உள்ளதாகவும் விஷால் கூறினார். ஆனரபிள் மினிஸ்டரை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணோம். அதாவது ரீஜனல் சினிமா வந்து லோவஸ்ட் ஸ்லாபில் வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்கும், நல்ல ஒரு நல்ல விஷயமாக அமையும்னு நாங்கள் நம்பி ஒரு லெட்டர் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம். ரெண்டாவது, எல்லாருக்கும் தெரியும் பைரசி சம்மந்தமாக நிறைய போராட்டங்கள், நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது. இதில் வந்து ஐஎஸ்பி சார்ந்த விஷயங்கள் வந்து குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இருந்தால் வெகு விரைவில் இந்த பைரசி என்ற விஷயம் வந்து போக்க முடியுன்றது எங்களோட நம்பிக்கை. அதுவும் ஒரு ரெப்ரசன்டேஷனாக வந்து வெங்கையா நாயுடு சார் கிட்ட வச்சுருக்கோம். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, தமிழகம் வளர்ச்சியடைய வேண்டுமானால் நிலையான ஆட்சி அவசியம் என்று தெரிவித்தார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அளித்த வாக்குறுதிகள் மக்களை முழுமையாக சென்றடைய வேண்டும் என தெரிவித்த வெங்கையா நாயுடு, தமிழகத்தில் தற்போதுள்ள அரசியல் சூழலுக்கும் பாஜகவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று கூறினார். விவசாயிகளின் கடனை மாநில அரசுதான் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். They should remember the promises made by Madam and continue the legacy and serve the people of the Tamil Nadu. That is the wish of the people of Tamil Nadu. That is the wish of the even central government, because I am not talking of the party. Central wants Tamil Nadu to progress. If you want Tamil Nadu to progress, you need a stable government. தாராபுரம் அருகே 2 லட்சம் ரூபாய் போலி மதுபான பாட்டில்கள் மற்றும் 500 லிட்டர் எரிசாராயத்தை போலீசார் கைப்பற்றினர். தாராபுரம் பகுதியில் இருந்து போலி மதுபானங்கள் கடத்தப்படுவதாக மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனையடுத்து வேங்கிப்பாளையம் அருகே கள்ளிப்பள்ளம் தொட்டிலில் என்ற இடத்தில் அருகே போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பழனிசாமி என்பவர் போலி மதுபானங்கள் தயாரிப்பது தெரியவந்தது. அவரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புடைய போலி மதுபானங்கள், 500 லிட்டர் எரிசாராயம் மற்றும் போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்திய மூலப்பொருட்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். தஞ்சையில் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் வீட்டின் கதவை உடைத்து 65 சவர நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். தஞ்சை அருளானந்தம்மன் நகரை சேர்ந்த அஷ்ரப் அலி பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரராக உள்ளார். இவர் சென்னையில் உள்ள நிலையில் தஞ்சையில் உள்ள வீட்டில் அஷ்ரப் அலியின் மகள் சிரின் ஃபாத்திமாவும் மருமகன் நியாஸ் அகமதுவும் வசித்து வந்தனர். சிரின் ஃபாத்திமாவும் நியாஸ் அகமதுவும் வெளியூர் சென்றிருந்தனர். இந்நிலையில் வீடு திரும்பிய நியாஸ் அகமது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பீரோவில் இருந்த 65 சவர நகையை கொள்ளையடிக்கப்பட்டது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதைத் தொடர்ந்து தெற்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாங்கள் நானும் தம்பியும் ஒரு பர்சனலாக ஒரு வேலையை கூத்தானூர் வரைக்கும் போயிருந்தோம். காலையில் 11 மணிக்கு தான் போனோம். திருப்பி நாங்கள் நைட்டு வரும்போது 8:45 வந்தோன்னு மேலே இருந்த மாடியில் இருந்த கீவோட எல்லா பீரோலுமே உடச்சிட்டாங்க. மேலே தான் பர்சனல் லாக்கர், அந்த காலத்து லாக்கர், அதை வந்து உடச்சிட்டு அதில் இருந்த 65 பவுன் நகை, எங்கள் அத்தையோட நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போலீஸ் வந்து எல்லாருமே வந்து நைட்லேயே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இத்துடன் எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவுற்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.